ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் கிச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிச்சடி செய்யறதுக்கு 100 கிராம் வெண்டைக்காவை ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா கிச்சடி மசாலா ரெடி பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கோங்க. புளிக்காத தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததா மசாலா ரெடி பண்ண மிக்சி ஜாரில் நம்ம துருவி வச்சிருந்த தேங்காயை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அதை தண்ணி விடாம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம கிட்ட மீதம் இருக்க தயிரை உப்பு சேர்த்து நல்லா கெட்டி இல்லாம கிண்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோர்க் ஸ்பூன் வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பச்சடிக்கு தேவையான மசால் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணணும். ஒரு பாத்திரத்துல வெண்டைக்காவை உப்பு சேர்த்து 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த வெண்டைக்காவையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிறிஸ்பியா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா கூட வறுத்து வச்சிருந்த வெண்டைக்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 மிளகாய் வத்தல், கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்து தாளிச்சு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய வெண்டைக்காய் கிச்சடி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.